السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على من ابتلى وعلى عباد الله الصالحين أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم الفرقان المجيد قال فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لتؤمنوا بالله ورسوله وتعزروه وتوقروه وتسبحوه بكرة وأصيلا. قال نبينا صلى الله عليه وسلم أوحى الله إلى عيسى عليه الصلاة والسلام يا عيسى آمن بمحمد صلى الله عليه وسلم بأمر مؤمن فلولا بمحمد ما خلقت آدم عليه الصلاة والسلام ولولا محمد ما خلقت الجنة والنار ولقد خلقت عرش الماء وكتبت عليه لا إله إلا الله محمد رسول الله فسكن أو كما قال عليه الصلاة والسلام حديث القدس رواه حاكم الراوي عبد الله بن مسعود رضي الله تعالى عنه صدق الله. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகழும் புகழ்ச்சியும் படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவருடைய அருளும் கிருபையும் ஈருர நாயகம் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய பாதையினை பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், ஃபுகஹாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய தினத்தன்று அவருடைய இல்லத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் இறைவனுடைய நினைவான அன்பும் கருணையும் மகஃபிரத் என்ற பெரும் மன்னிப்பும் என்றென்றும் நம் மீது நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்கவர்களே, மகத்தான ஒரு மாதத்திலே நாம் வீழ்ந்திருக்கிறோம். இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை, இந்த மாதத்திலே நடந்தேறிய சிறப்புகளை உலகம் முழுவதும் உண்டான எத்தனையோ மொழிகள் பேசக்கூடிய எத்தனையோ நாட்டவர்கள், எத்தனையோ வேதங்களில் சொல்லப்பட்ட எத்தனையோ பெரும் பெரும் நாட்டினை ஆண்டவர்களால் புகழப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அறிமுகமும் அவர்களுடைய உயர்வும் அவர்களுடைய கண்ணியமும் போற்றப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். அவர்களுடைய பிறப்பினுடைய நிகழ்வும் அவர்கள் இந்த உலகத்திலே அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான வழித்தடமும் தான் உலகம் முழுவதும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. நிறைய விஷயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் நம்முடைய நெருக்கத்தை, நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு எத்தனையோ காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். எல்லா இடத்திலேயுமே குர்ஆனிலே ரப்புல் ஆலமீன் எப்படி பதிவிடுவான் என்று சொன்னால், குல் என்பதாக சொல்லுவான். நபியே நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்னா யாரு, அல்லாஹ்வுடைய சிஃபத் தன்மைகள் என்ன, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி படைக்கிறான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனிடத்திலே நாளை அடியார்கள் எப்படி சங்கமிப்பார்கள், அல்லாஹ்வுடைய தண்டனை எப்படி இருக்கும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எப்படி இருக்கும், நபியே நீங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கட்டு குர்ஆனில் வழி நெடுகிலும் ரப்புல் ஆலமீன் பேசக்கூடிய வார்த்தைகளை நாம் குர்ஆனிலே பார்க்க முடியும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ரஹமாஉ பைனஹும் அப்படின்னு சொல்றாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு இருக்கக்கூடிய
வரக்கூடிய தோழர்கள் அவர்களுடைய பண்புகளை வரிசைப்படுத்துவான் ரப்பல் ஆலமீன். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது நீங்க சொல்லுங்கன்னு சொல்ல ரப்பு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது ரப்புல் ஆலமீன் நேரடியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை உச்சரித்து அவர்களுடைய தன்மைகளையும் பண்புகளையும் குணங்களையும் அவர்களுடைய சிறப்புகளையும் மெய்சிலுக்கும் வண்ணமாக சொல்லி காட்டினார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் கொடுக்கப்படுகின்ற பொழுது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், மக்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரபுலகத்திலே தன்னை நபியாக அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை நபியாக தேர்வு செய்துவிட்டு மக்களுக்கு மத்தியிலே தூதுத்துவத்தை எடுத்து சொல்லுகின்ற பொழுது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளல. உடனே யாருமே என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. ஆனா கேட்கிறாங்க, கேள்வியாக கேட்கிறாங்க, எப்படி ஒரு குறைஷி குடும்பத்தினுடைய ஒருத்தரை இறை தூதரா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நியமனம் செய்வான்? கேள்வி கேட்கிறாங்க. மக்களுக்கு மத்தியில ஒரு நிலை வருது. அந்த நிலையில என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, வலீத் இப்னு முகீரா, உர்வா என்ற 2 பேர் இருக்கிறாங்க. குறைஷி குலத்தில அல்லது வேறு குலத்திலே அந்த மக்காவிலே அறிமுகமான ஒரு 2 குலத்தார்கள் இருக்கிறாங்க. ஒன்னு வலீத் இப்னு முகீரா ஒரு விஷயத்தை இதை சொன்னாலும் ஓகே, அவர் பாரம்பரியமான ஒரு ஆளு, அவருடைய பாரம்பரியம் மிக உச்சமானது, சிறப்பு வாய்ந்த பாரம்பரியம். யாரு? வலீத் இப்னு முகீரா. அவரை சொன்னாங்க. அவர் மக்காவில் இருக்கிறார். இன்னொன்னு உர்வா அப்படின்ற ஒரு அவரு சொன்னோம், இவரை நபியா அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், தேர்வு செஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னா கூட நாங்க ஏத்துப்போம் அப்படின்னு சொன்னோம். 2 விஷயத்தை மக்கள் பேசுறாங்க. நபியாக அறிமுகப்படுத்தப்பட்டதுக்கு பின்னாடி அந்த மக்களுக்கு என்ன செய்யுது, இஹ்திலாஃபாத், கருத்து வேறுபாடுகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் அந்த மக்கள் சொன்ன செய்தி இதுதான். ஒன்று மக்கால பெரிய ஆளு முகீரா, வலீத் இப்னு முகீரா, தாயிஃப்ல பெரிய ஆளு உர்வா. இந்த 2 பேர் ஒருவேளை இவங்க 2 பேரும் எங்களுக்கு மத்தியில் நாங்க நபி, எனக்கு வஹி வருது, எனக்கு வேதம் இறக்கப்படுதுன்னு சொன்னா கூட ஒருவேளை கபூல் செய்யலாம். இந்த முகம்மதுக்கு எப்படி அது சரி வரும் அப்படின்ட்டு மக்கள் மத்தியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாரும் ஆலோசனை பண்றாங்க. அவங்கள முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏகத்துவத்தையும் அவர்களோடு சேர்ந்த சஹாபாக்களையும் பிரித்து விடுவதற்காக வேண்டி, அவர்களுடைய கொள்கையை ஒழித்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆலோசனை செய்து கொண்டே இருக்கிறாங்க. ஆலோசனை செய்கின்ற பொழுது ஒருத்தர் சொல்றாரு, அந்த ஆலோசனை குழுவில் இது ஒரு வேளை முகம்மது சூனியம் அந்த கலையில தேர்ச்சி பெற்றவராக இருப்பார் போல இருக்கு, அதனால அதுக்காக வேண்டி அவர் தன்னை இப்படி பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒன்னு சொல்றாங்க. அவர் பொய் சொல்லி தன்னை நபியாக அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார், மக்களுக்கு மத்தியிலே ஒரு செல்வாக்கினை உயர்த்த வேண்டும் என்பதற்காகவே சொல்றாங்க. ஒரு சிலது ஒருவேளை அவரு மஜ்னூன், பைத்தியத்தனம், பைத்தியம் பிடித்து விட்டது, புத்தி பேதலிச்சு விட்ட நிலையில் அவர் முஹம்மது பேசிக் கொண்டிருக்கிறார், நான் நபி என்பதாக, தனக்கு வகி வருகிறது என்பதாக பேசிக் கொண்டிருக்கிறார், இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறார். ஒரு சிலர் சொல்றாங்க, இதுவெல்லாம் தீனாருக்காகவும் தீரகத்திற்காகவும் என்ன செய்யறாரு, தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்களை தூரமாக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. இது எல்லாம் சபையில அந்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் யாரு கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் வலீத் இப்னு முகீரா அவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அவன் காஃபிர் தான், அவன் காஃபிர் தான். ஆனா ஒரு வார்த்தை அங்க பயன்படுத்தி சொன்னா, நீங்க சொன்ன ஆலோசனைகள் இருக்கு இல்லையா, இந்த ஆலோசனைகள்ல எந்த இடத்திலையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டுப்படவே மாட்டார்கள் என்பதாக சொன்னார். முகீரா காஃபிர் தான்,
ஆனா இது நீங்க சொன்னீங்கல்ல, ஆலோசனை சொன்னீங்கல்ல, அவரை சூனியம் வைக்கக்கூடியவர் சொன்னீங்க, அந்த தன்மையிலே முகமது கிடையாது, நான் ஒரு பிறப்பிலிருந்து பார்க்கிறேன்னு சொன்னான். இரண்டாவது சொன்னா பொய் சொல்றான்னு சொன்னீங்கல்ல, அவருடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா அவர் நடந்தா மட்டும்தான் செய்வார், அவர் என்ன சொல்றாரோ அதுதான் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு வலீது இப்னு முகைரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னொன்று சொன்னீங்களே பைத்தியம்ட்டு, அவர் புத்தி பேதரைத்தவர்னு சொன்னீங்க இல்லையா, அவர் சொல்ற வார்த்தையை காட்டிலும் தெளிவாக பேசக்கூடியவர்கள் இந்த மக்கமா நகரிலே யாருமே கிடையாது. இந்த மக்காவில் ஒருத்தர் ஒரு வார்த்தையை சொல்லி உடனே ஒரு குழந்தை முதல் பெரியவர்கள் வரை புரிகிறது என்று சொன்னால் அது முஹம்மதுடைய வார்த்தையாகத்தான் இருக்கும். மற்ற யாருடைய வார்த்தையும் தெளிவான பேச்சுக்களை நான் பார்த்தது கூட கிடையாது. பணத்திற்காக என்று சொன்னீர்களே, அதற்கும் முகமதுக்கும் சம்பந்தமே கிடையாது. எந்த ஒரு நிலையிலும் அவர் திரகமின் பக்கமும் ஈரானின் பக்கம் திரும்பியது கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வலீது இப்னு முகைரா சொல்லி கடைசி அந்த விஷயத்தை சொல்லி கொடுக்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிமா சொன்னவர்களுக்கு அல்ல, எதிராக நின்றாங்க இல்லையா, போர்க்கொடி தூக்குனாங்க இல்லையா, நாங்கள் அவங்கள பொய்ப்படுத்தணும்னா நீங்க சொல்ற காரணம் எதுவுமே செட் ஆகாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது எல்லாம் உடைத்து தங்களுடைய குணங்களால் உயர்த்தி நின்றவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால தான் அல்லாஹ் என்ன செய்தான், குல்லுண்டு என்னை பத்தி நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நபியை பத்தி அல்லாஹ் பேச ஆரம்பிச்சிட்டான். ஹதீஸில் குதிசில ஒரு அல்லாஹ் சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், ஹாக்கிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த செய்தியை சொல்லி காட்டுறாங்க. அவுஹல்லாஹு இலா ஈசா, நபியா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹியை இறக்கினான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டது, வஹி இறங்குது, இன்ஜீல் இறங்குது, வார்த்தைகள் சுவடுகள் ஏடுகள் இறக்கப்படுது. தொடர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவுஹல்லாஹு இலா ஈசா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வஹி இறக்கினான். ஃபலௌலா யா ஈசா ஆமின பி முஹம்மதின் பி அம்ரில் முஃமின் அப்படி சொல்றாங்க. அதாவது அந்த வஹியிலே சொல்லப்பட்ட செய்தி, முஹம்மதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், கபூல் செய்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் அமர முஃமின் யுமினு, உங்களை யார் யாரெல்லாம் கபூல் செய்து கொள்கிறார்களோ, உங்களை யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டும் அப்படின்ட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த செய்தியை சொல்றான். அத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட எடுத்து சொல்றான். அதோடு மட்டும் விட்டு விடாமல் ஃபலௌலா பி முஹம்மதின் மா ஹலக்து ஆதம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைஹி ஸலாத்து வஸலாம், ஒருவேளை நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைப்பதற்கு என்னுடைய உள்ளத்திலே என்னுடைய எண்ணத்திலே எதுவும் இல்லை என்று சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் படைத்திருக்கவே மாட்டேன் என்பதாக சொன்னார் ரப்புல் ஆலமீன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உண்டான சிந்தனை, அவர்களை படைக்கின்ற ஆற்றல், அவர்களை படைப்பில் உண்டான அந்த உறுதி என்னிடத்தில் இல்லை என்று சொன்னால் ஃபலௌலா பி முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உண்டான எந்த ஒன்றும் என்னிடத்தில் இல்லை என்று சொன்னால் மா ஹலக்து ஆதம, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் படைத்திருக்க மாட்டேன்னு சொன்னார். அதோடு எல்லாம் தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றான் ரப்பு, ஃபலௌலா முஹம்மதின் மா ஹலக்து ஜன்னத வன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் படைக்கவில்லை என்று சொன்னால் சுவனத்தையும் படைத்திருக்க மாட்டேன், நரகத்தையும் படைத்திருக்க மாட்டேன் என்பதாக ரப்புல் ஆலமீன் சொல்லிக்காட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைக்கலனா சொர்க்கமும் கிடையாது, நரகமும் கிடையாது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கிடையாது. அதற்கு அடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பான், வலகத் ஹலக்து அர்ஷல் மா, திட்டமாக நான் என்னுடைய அரிசை நான் படைத்து நீரின் மீது அதனை
நிலை பெறச் செய்தேன் என்பதாக சொல்றார். என்னுடைய அரிசை படைத்து நீரின் மீது நிலை பெறச் செய்தேன், அது அரக்கத்தன் அசைந்து கொண்டே இருந்தது என்பதாக. அது அசைந்து கொண்டே இருந்தது. யாரு சொல்றது? ரப்பு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க இந்த செய்தியை. அல்லாஹ் தஆலா சொன்ன செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. வலகத் கலத்து அரிஷல் மா, அரிஷின் மீது, அரிசை நீரின் மீது நிப்பாட்டினேன், அது அசைந்து கொண்டே இருந்தது, ஆடிக்கொண்டே இருந்தது என்பதாக சொல்றாங்க. அப்படியே விடாம ரப்புல் ஆலமீன் தொடர்ந்து பேசுவான். வகதப்து அலைஹி, அதன் மீது நான் எழுதினேன், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஃபஸகன அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வகதப்து அலைஹி, அந்த நீரின் மீது, அந்த அசைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நீரின் மீது நான் எழுதினேன், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதியதற்கு பின்னால் ஃபஸகன, உடனே அது அமைதி அடைந்து விட்டது என்பதாக ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸில் குதுஸினுடைய செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. சஹீஹான ஹதீஸ், ஹாக்கிம் என்ற ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவித்திருக்கிறார். அப்ப நமக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டான தொடர்பு என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பு இல்லாமல் இங்கு எதுவுமே கிடையாது. இங்க துன்யாவில் எதுவுமே கிடையாது. அல்லாஹ் சொல்றான் இல்லையா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவளை படைச்சிருக்க மாட்டேன், சொர்க்கத்தை படைச்சிருக்க மாட்டேன், நரகத்தை படைச்சிருக்க மாட்டேன், என்னுடைய அரிசி ஆடிச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியினுடைய பெயர் அங்கு எழுதப்பட்டதற்கு பின்னாடி அந்த அல்லாஹ்வுடைய அரிசியினுடைய ஆட்டம் ஃபஸகன, அமைதி பூண்டது என்பதாக ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு உயர்வான குணத்தோடு அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள், இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதாக பார்க்கிறோம். சொல்லுவார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 குர்ஆனை இந்த உலகத்தில் இருக்கிறார். ஒன்று படித்து பார்க்கக்கூடியது, ஒன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை. பாஷர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க இல்லையா, கேட்கும்போது நபியினுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, குர்ஆன் எப்படி இருந்துச்சு, அப்படிதான் இருக்கும். குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமானை பற்றியும் யக்கீனை பற்றியும் என்னவெல்லாம் சொல்லுகின்றார்களோ, இந்த வாழ்வியினுடைய ஒழுக்கங்களையும் நெறிகளையும் குணங்களுடைய பண்புகளையும் அதனுடைய உயர்வுகளையும் மறுமை மௌத்திற்கு பின்னால் உண்டான வாழ்க்கைக்கு உண்டான தேவைகளை எப்படி ஒரு அடியான் கபூல் செய்து ஏற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் நடக்க வேண்டும் என்பதனை குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. அப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதாக ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பு தருகின்றார். அப்பேற்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த அந்த மாதமானது அவர்களுடைய குணங்களிலிருந்து நாம் கபூல் செய்து அதனை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்காகத்தான் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய உயர்வை பற்றியெல்லாம் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார். முதலாக அபூபக்கர் சித்திக் நாயகம் அவங்க ஈமான் கொண்டாங்க இல்லையா. இப்போ சிரியாவுக்கு வியாபாரத்திற்காக வேண்டி போகிறாங்க, சிரியாவுடைய தேசத்துக்கு வியாபாரத்துக்காக வேண்டி போகிறாங்க. போகிற வழியில் அந்த ஒரு பாதிரியார் அவங்கள பார்க்குறாங்க, அபூபக்கர் நாயகத்தை பார்க்குறாங்க. அந்த அடையாளத்தெல்லாம் பார்த்துட்டு, அரபுலகத்திலிருந்து வந்திருக்கீங்க, உங்கள் பேர் அபூபக்கரா இல்லை? அப்போ அவங்க பேர் அபூபக்கர் சித்திக், அவங்க அது கிடையாது, அப்துல் ரஹ்மான். என் பேர் அபூபக்கர் கிடையாது. ஆனால் அந்த பாதிரியார் உறுதியாக சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் பேர் அபூபக்கர் தான், உங்கள் பகுதியில் இருந்தால் ஒரு இறுதி தூதர் என்ன செய்வாங்க, வருவாங்க. இறுதி தூதர் முஹம்மது அப்படின்றவங்க உங்கள் பகுதியில் இருந்தால் என்ன செய்வாங்க, வருவாங்க. அவருக்கு நீங்கள் நண்பராக இருப்பீங்க, ஊரிலேயும் இருப்பீங்க, அவர்களுடைய பிரயாண தோழராக ரஃபீக்காகவும் நீங்கள் என்ன செய்வீங்க, இருப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. குகையினுடைய தோழராக நீங்கள் தான் இருப்பீங்க, இறுதி நபியாக அவங்க தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாதிரியார் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அப்போ வரைக்குமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நட்பு பாராட்டிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க நபின்றதுக்கே தெரியாது. இது முன்னாடி நபித்துவத்துக்கு முன்னாடி உள்ள செய்தி, நபித்துவத்துக்கு முன்னாடி உள்ள செய்தி. கொஞ்ச நாள் கழித்ததற்கு பின்னால், கொஞ்ச நாள் கடந்ததற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் கொடுக்கப்படுகிறது. இந்த செய்தி பரவலாக ஊரிலே
தெரிகின்ற பொழுது அபூபக்கர் நாயகம் என்ன செய்யறாங்க, வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்து முதலாக இந்த செய்தியை கேட்டதுக்கு வந்ததுக்கு பின்னாடி, நபி தூத்திற்கு பின்னாடி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டதுக்கு பின்னாடி முதலையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பார்வை இருந்துச்சு, அதுக்கு பின்னாடி ஒரு பார்வை, சந்தேகம் இல்லை, அதாவது ஒரு ஏக்கத்தோடு உண்டான ஒரு பார்வையை பார்க்குறாங்க, ஒரு ஆச்சரியக்குறியோடு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே பார்த்துட்டு புன்னகைத்து சொன்னாங்களா, என்ன அபூபக்கரை இப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் நாயகத்தை, என்ன அபூபக்கரை இப்படி பார்க்குறீங்க கேட்டுட்டு, எதுவும் சந்தேகமா இருக்கா உங்களுக்குன்னு கேட்குறாங்க. மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்களே, நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கேன், நபியாக அல்லாஹ் தேர்வு செய்திருக்கான்ற செய்தியை சொல்றாங்களே, உங்களுக்கு எதுவும் சந்தேகமா இருக்கான்னு கேட்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் நாயகம் அவர்கள்ட்ட, யார சொல்லலாம், சந்தேகம்லாம் கிடையாது, சந்தேகம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து அப்படியே புன்னகைச்சிட்டே சொல்றாங்க, சரியா பிரயாணம் போயிருந்தீங்கல்ல, அந்த பாதிரியார் என்ன கூப்பிட்டு சொன்னார், அந்த பாதிரியார் என்ன கூப்பிட்டு சொன்னார், இந்த மாதிரி ஒரு அலுவலகத்தில் ஒரு நபி ஒருத்தவங்க வருவாங்கன்னு சொன்னாங்களா, அவங்களுக்கு பிரயாண தோழராக நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னாங்களா, உங்கள் பேர் அபூபக்கர் சித்திக்குன்னு சொன்னாங்களா, இப்படி சொன்ன உடனே அபூபக்கர் நாயகம் அப்படியே ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, முதல் பார்வையிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்டவர்கள் கரம் பிடித்து அப்போ சொன்ன கலிமா, அப்போ சொன்னாங்க, கடைசி வரையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அபூபக்கர் சித்திக்காகவே, அதாவது சித்திக் அப்படின்னா உண்மையாளன்னு சொல்லுவாங்க, அப்படித்தான் அவங்களோட வாழ்க்கை முழுவதுமாக இருந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவங்க வாழ்க்கை முழுவதும் பிரயாண தோழராக, எப்பொழுதுமே சந்தேகம் எந்த நிலையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு அந்த அன்பு குறையாத, அந்த மரியாதை குறையாத, அவர்கள் குணத்தை அப்படியே பின்பற்றி வாழ்ந்தவர்கள். மேராஜனுடைய பயணத்திற்கு வந்ததுக்கு பின்னாடி அபூபக்கர் நாயகம் மட்டும்தான் எந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா நான் ஏத்துக்கிறேன், அவ்வளவுதான், இங்க எந்த இதுவும் கிடையாது. இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்கல்ல, எப்படி போனாங்க வந்தாங்க, போனாங்களா வந்தாங்களா அப்படின்ட்டு, அதெல்லாம் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் போயிட்டு வந்த செய்தியை சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே கபூல் செய்து கொண்டார்கள் அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குணத்தாலும், அவர்கள் இந்த உலக மக்களுக்கும் சரி, ஆகிரத்திற்கு உண்டான வாழ்க்கைக்கும் சரி, ஒரு சிறந்த முன்மாதிரியாக, சிறந்த அருளாக, சிறந்த ஒரு பண்பாளராக இந்த உலகத்திற்கு நாம் அவர்களை அனுப்பி இருக்கிறோம் என்பதாக ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அவர்கள் மீது ஒரு ஸலவாத், நாம் ஒரு ஸலவாத் சொல்றோம்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியானுக்கு 10 முறை அந்த அடியான் மீது அருள் புரிகிறான் என்பதாக சொன்னார். அப்போ அப்பேற்பட்ட நபியை நாம் எங்கு வைத்திருக்கிறோம், அப்பேற்பட்ட நபியினுடைய வார்த்தைகளை நாம் எங்கு வைத்திருக்கிறோம், அவருடைய அந்த பண்புகளை எல்லாம் நாம் என்ன செய்யறோம், எங்க வச்சிருக்கிறோன்றதை நம்ம பார்க்கணும். அவங்க இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்று சொன்னால் எதுவுமே கிடையாது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வரணும், நம்மளுடைய பேச்சில, நடைமுறையில, நம்முடைய குணங்கள்ல கொண்டு வரணும். அவங்கள மாதிரி சகிப்புத்தன்மையோடு, பொறுமையாக, அவங்கள மாதிரி உண்மையாளர்களாக நம்முடைய குணத்தோடு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். அதனால தான் எல்லாத்தையும் அவன் சொல்லிட்டு நபியை பற்றி அவன் பேசுகிறான். எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்க, என்னை பற்றி பேசுங்கன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆனுடைய அந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். அதனால அல்லாஹ் ரசூலும் நமக்கு திரும்ப திரும்ப நினைவுபடுத்தக்கூடிய செய்தி, குர்ஆனும் நபியினுடைய வார்த்தையும் நம்முடைய ஈமானுக்கும் நம்முடைய மறுமை நாளுக்கும் ஒரு பெரிய அஸ்திவாரமாக வழித்தடமாக இருந்து கொண்டு இருக்கிறது. இதனையெல்லாம் நாம் அது சம்பந்தமாக, ஈமான் யகீன் சம்பந்தமாக அல்லாஹ் ரசூல் நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்களோ, இயன்றளவு அதனை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிகள் செய்வோமாக. வல்ல ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் என்ற பெருபகாரத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தார்கள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.